ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். என் தேவனாகிய கர்த்தர் அருமையான நேரத்தை நமக்கு தந்திருக்கிறார். கிருபையுள்ள நேரத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். தேவன் அற்புதமான சூழலின் வழியாய் கர்த்தர் நம்மை கொண்டு போவேன் என்று சொன்னார். எனக்கு பிரியமான என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நல்ல நேரத்திலும் கூட இந்த புதிய மாதத்திலே நாகும் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் முதல் அதிகாரத்திலே 13வது வசனத்தை தேவன் நமக்கு வாக்குத்தத்தமாய் கற்று தந்திருக்கிறார். நாகும் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் முதல் அதிகாரத்திலே 13வது வசனத்தை கற்று நமக்கு வாக்குத்தத்தமாய் தந்திருக்கிறார். அந்த வசனம் சில காரியங்களை எனக்கு கற்றுக் கொடுத்தது. சோத்திரம். அதிலும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த பாரம் என்கிற காரியத்தை அருமையாய் தேவனாகி கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்தார். நல்ல கவனிக்கிறது. 13வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். இப்போதும் நான் உண்மையில் இருக்கிற அவன் நுகத்தை முறித்து, ஆண்டவர் சொல்றாரு, சிறிய தீர்க்கதரிசிகளிலே 7வது தீர்க்கதரிசி தான் இந்த நாகும். இந்த நாகும் நாகுனுடைய தகப்பனை குறித்தோ அவனுடைய ஸ்தலத்தை குறித்தோ சரியான விவரங்கள் வேதாகமத்திலே கிடையாது. இதை ஏன் நான் சொல்றேன்னாக்கா, அவ்வளவு யாருக்கும் தெரியாத ஒரு கடவுளுடைய பிள்ளை. ஆனா இந்த வேதாகமத்திலே இந்த தீர்க்கதரிசி இடம் பிடித்ததற்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னாக்கா, இவன் உரைத்த தீர்க்க தரிசனங்கள் ஒன்று கூட புரளாமல் அப்படியே நடந்ததாம். இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை எல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் கவனிக்கிற போது அதை நிதானித்து அதன் சொற்படி கேட்டு நடந்தால் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நன்மையும் ஒரு வாதையும் ஒரு பிளவும் ஒரு பிரச்சனையும் ஒரு போராட்டமும் நம்முடைய வாழ்க்கையில் வராது. இந்த தீர்க்கதரிசி நினிவே என்கிற ஒரு பட்டணத்திற்கு எதிராக உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனத்தை தான் பார்க்கணும். இந்த நினிவே பட்டணம் என்றாலே நமக்கு நினைவுக்கு வருவது யாருக்கு பார்த்தீங்கன்னாக்கா, யோனா தீர்க்கதரிசி தான் நமக்கு நினைவுக்கு வருவார். இந்த நாகும் தீர்க்கதரிசி வாழ்ந்த நாட்களுக்கு 150 வருடங்களுக்கு முன்பதாக வாழ்ந்தவர் தான் யோனா என்கிற தீர்க்கதரிசி. நல்லா கவனிக்கணும். இந்த யோனா என்கிற தீர்க்கதரிசிய நாகும் அனுப்பப்பட்ட அதே நினிவே பட்டணத்திற்கு தான் கர்த்தர் ஒரு நாள் அனுப்பினார். அந்த ஜனங்களுடைய அக்கிரமங்கள், அந்த ஜனங்களுடைய விக்கிரக ஆராதனை, அந்த ஜனங்களுடைய மேன்மை, அந்த ஜனங்களுடைய பெருமை பாராட்டுதல், அந்த ஜனங்களுடைய கர்த்தருக்கு அருவருப்பான காரியங்கள் தேவனுடைய சமூகத்தில் எட்டின போது தேவன் என்ன பண்றாரா, அந்த ஜனங்களை அடிக்கிறதற்கு ஒரு மாறுதல் வழியை கொடுத்து தான் தீர்க்கதரிசி கர்த்தர் அனுப்பினார். நல்லா கவனிக்கணும். இப்ப யோனாவினுடைய வாழ்க்கை நாட்களில நடந்ததுக்கும் இந்த நாகும் தீர்க்கதரிசியுடைய நாட்களில் நடந்ததற்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யோனா என்கிற தீர்க்கதரிசி அந்த நினிவே பட்டணத்திற்கு போன போது தேவன் சொன்ன வார்த்தைகளை எல்லாம் கேட்டு அந்த ஜனங்கள் என்ன பண்ணாங்களா, உபவாசித்து அவனுடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்து தங்களை ஒப்பு கொடுத்தார்கள். அந்த பட்டணத்திற்கு ஒரு மீட்பு கிடைத்தது. நாகும் அதற்கு அந்த நாட்கள் கடந்து 150 வருடங்களுக்கு பிறகு பல தலைமுறைகள் புதிதாக தோன்ற ஆரம்பித்த போது இதே அக்கிரமங்கள் மீண்டும் அந்த தேசத்திலே பெருக ஆரம்பித்தது. மீண்டும் அந்த பிரச்சனைகள், கடவுளுக்கு பிரியமில்லாத அருவருப்புகள் மீண்டும் தோன்ற ஆரம்பித்த போது மீண்டும் ஒரு வாய்ப்பை நாகும் தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தர் அந்த தேசத்துக்கு கொடுக்க விரும்பினார். நல்ல கவனிக்க, எப்பவுமே கர்த்தர் கொடுக்க விரும்புகிறவர் பெற்றுக்கொள்ள வேண்டியது தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்முடைய கடமையாய் இருக்கிறது. நாம் அந்த சத்தத்தை கவனமாய் கேட்டு அந்த சத்தத்திற்கு மரியாதை கொடுத்து அந்த சத்தத்தின்படி நடக்கிறதுக்கு நாம் நம்மை ஒப்பு கொடுத்தால் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றங்கள் வரும். நன்றாக கவனிக்கணும். இந்த நாகும் யோனா தீர்க்கதரிசி நாட்களுக்கு பிறகு 150 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த நாகும் தீர்க்கதரிசி நினிவே பட்டணத்திற்கு தீர்க்க தரிசனம் சொல்றாரு. ஆனா அன்றைக்கு ஏற்றுக்கொண்ட ஜனங்கள் இன்றைக்கு இந்த தீர்க்கதரிசியுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளவில்லை. தீர்க்கதரிசிய வார்த்தையை ஏளனம் பண்ணி அதன்படி நடக்காம அந்த வார்த்தைகள் எல்லாம் வேதனைப்படுத்தினார்கள். அந்த தீர்க்கதரிசி என்ன பேசினாரோ அதே காரியம் அந்த தேசத்தில் நடந்தது. ஒரு பெரிய ஒரு பேரழிவை அந்த தேசம் சந்தித்தது. இப்ப நான் எதற்காக இந்த காரியத்தை சொல்றேனாக்கா, நினிவே பட்டணத்துல யோனா போய் சொன்ன போது கேட்ட ஜனங்கள் அழிவிலிருந்து தப்பினார்கள். நாகும் தீர்க்கதரிசியினுடைய நாட்கள்ல
அவர் பேசினதற்கு பிறகு கீழ்ப்படியாது இருக்கிற ஜனங்கள் அந்த தேசமே அழிந்து போகத்தக்கதா ஒரு பெரிய ஒரு சிக்கலுக்குள்ளாய் மாட்டினார்கள். இந்த காரியத்தையே நான் உங்களுக்கு சொல்றேன். நம்ம அடியெடுத்து வைத்திருக்கிறது ஒரு புதிய மாதம். போன மாதத்துல கண்ட பிரச்சனையே திருப்பி இந்த மாதத்துல பார்க்க கூடாது. போன மாதத்துல நம்மளால வாழ முடியாத அந்த சூழ்நிலைகள், அந்த போராட்டங்கள், அந்த உபத்திரவங்கள், வாழ்வாதாரத்துடைய சீர்கேடுகள் எல்லாம் இந்த புதிய மாசத்துல நம்மளை பின்தொடரக்கூடாது. நாம் அதை ஃபேஸ் பண்ணக்கூடாது. நம்ம சமாதானமா இந்த இடத்துல வாழணும். அப்படின்னாக்கா தேவன் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தைகளுக்கு நாம் கட்டாயம் கீழ்ப்படியத்தான் வேண்டும். இந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிற ஒருவரை கூட நான் சொல்ல மாட்டேன், எல்லாவரையும் தேவன் தான் நடத்திட்டு இருக்கிறார். ஆண்டவர் தான் தேவைகளை சந்திக்கிறார். சில நேரத்தில் ஆச்சரியமா இருக்கும். ஆனா கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையை குறையாம கர்த்தர் பாதுகாத்துட்டு இருக்கிறார். அற்புதமா கர்த்தர் நடத்திட்டு. காரணம் என்ன கேட்டீங்கன்னாக்கா, வசனம் அழகா சொல்லுது, சிங்கக்குட்டிகள் கூட தாழ்ச்சி அடைந்து பட்டினியால் கிடக்குமா, கர்த்தரை தேடுகிற உனக்கும் எனக்கும் ஒரு நன்மையும் குறைபடவே படாது என்று சொல்லி கர்த்தர் சொல்றார். இந்த வார்த்தை இன்றைக்கு நிறைவேறி கொண்டிருக்கிறது. வேலையே இல்லை, சம்பாத்தியமே இல்லை, ஆசீர்வாதமே இல்லை, செழிப்பே இல்லை. ஆனாலும் என்னுடைய வாழ்க்கையை கர்த்தர் நடத்திட்டு இருக்கிறார். இல்லை சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு பக்தர் பாடுவார், இன்னும் நான் அழியல, இன்னும் தோற்று போகல, ஆனாலும் வாழுறேன். ஏன் 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 என் போராட்டங்கள் முடியல, என் உபத்திரவங்கள் இன்னும் தீரல, ஆனாலும் வாழுறேனே. ஏன் 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 கடைசியா சொல்லுவாரு, தேவனுடைய கிருபைதான் இதற்கு காரணம். அது போலதான் இன்னைக்கு வாழ்ற எல்லாருடைய வாழ்க்கையிலும் இன்னைக்கு நம்ம நிர்மூலமாக்காமல் இருப்பதற்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னாக்கா, தேவனுடைய கிருபை மாத்திரம் தான். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். என் வாழ்க்கையில முழுக்க முழுக்க நான் அதை தாங்க நம்புறேன். யாரையும் நம்பல, ஆண்டவரை மட்டும்தான் நம்புறேன். ஏன்னா அவர் மாத்திரம்தான் காத்தடிச்சாலும் சரி, புயல் அடிச்சாலும் சரி, மழை வந்தாலும் சரி, வெயில் வந்தாலும் சரி, எந்த கிளைமேட் எப்படி மாறி வந்தாலும் சரி, உன்னை விட்டு விலகாத ஒரு மிகையாகாத ஒரு பொருள் யாரு கேட்டீங்கன்னா ஆண்டவர் மாத்திரம்தான். இதை பல நேரங்களிலே நான் உணர கர்த்தர் எனக்கு கிருபை செய்திருக்கிறார். இல்லையே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இப்ப நல்லா கவனிக்கணும். ஆண்டவர் அந்த நினிவே பட்டணத்திற்கு சொல்றார், இப்படி ஒரு வேளைய வார்த்தைகளுக்கு நீ கீழ்ப்படிந்து இருப்பாயானால் உன் கழுத்திற்கு மேலே ஏற்றப்பட்டிருக்கிற நுகம். நுகம்னா எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. ஏற்கனவே நான் சொல்லி இருக்கிறேன். நுகம் என்றால் இரண்டு வகைப்படும். ஒன்று இரும்பினால் ஆன நுகம், ஒன்று மரத்தினால் ஆன நுகம். இது இரண்டுமே எப்படி கேட்டீங்கன்னாக்கா வட்ட வடிவத்தில் இருக்குமா, நீளமா வட்ட வடி. மாட்டு வண்டிக்கு மேல பார்த்தீங்கன்னா கழுத்துகளுக்கு மேல ஏற்றப்பட்டு இருக்கும். அந்த நுகத்தை வைத்து அமர்ந்துனாக்கா அது ஓடும். தனக்கு என்ன ஆசையோ அது சொல்லாது, உனக்கு என்ன ஆசையோ அதை நிறைவேற்ற நினைக்குமா. இந்த நுகம் தான் அந்த நாட்களில் அடிமைகளுக்கு கொடுத்தார்கள். நல்ல கவனிக்கணும். இந்த நுகம் வந்து இரண்டு வகைப்படும். ஒன்று மரத்தினான நுகம். எப்படி நேபுகாத்நேச்சாருடைய நாட்கள்ல சாத்ராக் மேஷாக்கு அக்கினியில போடும்போது இன்னும் 7 மடங்கு அதிகமா சூடாக சொன்னாங்க பாத்தியா. அதே போல நுகத்துல இரண்டு வகை. அவன் சின்ன தவறு பண்ணியிருந்தானாக்கா அவனுக்கு கட்ட நுகம். அவன் ரொம்ப மோசமா கேள்வி கேட்கறான், ஒரு மாதிரி பண்றான் அப்படின்னாக்கா அவனுக்கு இரும்பினால் ஆன நுகம். இன்னும் பாரம் ஏற்றப்படுமா. அல்லடி சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ நுகம் என்பது ஒரு மனிதனை தண்டிப்பதற்கு. இந்த நுகம் ரெண்டாவது எப்படி வைப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா, அந்த நாட்கள்ல தண்டனை எப்படி கொடுப்பாங்கன்னாக்கா, கழுத்தை இப்படி கொண்டு வந்துட்டு இந்த இரண்டு கைகளையும் இப்படி கொண்டு வருவாங்க. இந்த இரண்டு கைகளுக்கும் இந்த கழுத்திற்கும் இடைகளிலே நுனிக்கப்படுகிறது தான் இந்த நுகத்தினுடைய வேதம். எப்படி தெரியுமா இருக்கும்? அவ்வளவு வேதனையா இருக்கும். உறவுகளை, தான் பெற்ற பிள்ளைகளை, தன்னுடைய குடும்பத்தை நிமிர்ந்து பார்க்க முடியாது. பசிக்குது என்று கூட சொல்ல முடியாது. ஏன்னா பசி காட்டிலும் இது கொடுமையானது. அப்படிப்பட்ட பாரம் உங்களுக்கு மேலே ஏற்றப்பட காத்திருக்கிறது அல்லது ஏற்றப்பட்டு இருக்கிறது. சரி, நுகத்திற்கு மறுபெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, 1 ராஜாக்களின் புஸ்தகத்துல 12வது அதிகாரத்துல 4வது வசனம் அழகாக சொல்லுகிறது. 12வது அதிகாரத்துல 4வது வசனத்திலையும் 11வது வசனமும் அழகா சொல்லுது. இப்ப கவனிங்க பார்க்கலாம். உம்முடைய தகப்பன் பாரமான நுகத்தை எங்கள் மேல் வைத்தார்.
நல்ல கவனிங்க. நுகத்திற்கு மறுபெயர் என்ன கேட்டீங்கன்னாக்கா பாரமான நுகமா. பாரமான நுகமா. இந்த பாரமான நுகத்தை உங்களுடைய தகப்பன் ரெகபெயானுடைய தகப்பன் சாலமோனை பார்த்து சொல்றாங்க. சாலமோன் கிட்ட சொல்றாங்க, ரெகபெயானிடத்துல சொல்றாங்க, உங்க அப்பா சாலமோனே இந்த பாரமான நுகத்தை எங்களுக்கு மேலே வைத்தார். கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை. அப்ப நுகம் என்பது அடுத்தது அதற்கு மறுபெயர் என்ன கேட்டீங்கன்னாக்கா பாரம். இன்றைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மேலே இந்த பாரம் ஏற்றப்பட்டு எப்படி என்னுடைய வாழ்நாட்கள் கடந்து போகும், இன்னும் எவ்வளவு நாட்கள் இந்த பாரத்தை நான் சுமப்பது, இந்த பாரத்தில் இருந்து எனக்கு எப்படி விடுதலை கிடைக்கும், யாரால் கிடைக்கும், இன்னும் எவ்வளவு நாட்கள் நான் பாடு அனுபவிப்பது, இன்னும் எவ்வளவு நாட்கள் நான் போராடி கொண்டிருப்பது, எவ்வளவு நாட்கள் இந்த பிரச்சனைகளை கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிறார், போராடுவதற்கு என்னால் பலம் இல்லையே என்கிற ஒரு கூட்டம், இன்னும் எவ்வளவு நாட்கள் நான் போராடுவது என்று சொல்லி ஏங்கி நிற்கிற ஒரு கூட்டம். இந்த பாரம் என்பது ஒருவேளை நுகத்தை போல அல்லாததான் இருக்கலாம். உனக்கு நீ சந்திக்கிற பிரச்சனைகள், இதிலிருந்து மேலே வருவதற்கு நினைக்கிற காரியங்கள், உன் குடும்ப சூழ்நிலைகள், தரித்திரங்கள், தலைவிரித்தாடி கொண்டிருக்கிற தரித்திரங்கள், உன் கடன் பிரச்சனைகள், அதன் நிமித்தமாக நெருக்கக்கூடிய மனிதர்கள், உன்னுடைய வாழ்வாதாரத்தை கெடுக்கிற பொல்லாத மனிதர்கள், பொல்லாத ஆவிகள், இவைகள் எல்லாம் உன்னுடைய சரசிற்கு மேலே அந்த கைகளுக்கும் தலைக்கும் இடையிலே வைக்கப்பட்டிருக்கிற நிமிர முடியாமல் செய்கிற பாரமாய் உன் இருதயத்தை அடைத்துக் கொண்டிருக்கலாம். கவனிக்கணும், இன்றைக்கு இந்த பாரமான சூழலில் இருந்து மீண்டு வருவதற்கு அநேக ஜனங்களுக்கு வழி தெரியல. இன்றைக்கு நல்ல சம்பூர்ணமாய் வாழ்கிற ஒரு மனிதன் மரணத்தை நோக்கி ஓடுகிறதற்கு என்ன காரணம்? தன் ஜீவனை மாய்த்துக் கொள்ளுகிறதற்கு என்ன காரணம்? அவனுக்கு செல்வங்களும் தனிப்பட்ட உதவிகளை செய்கிறதற்கு மனிதர்களும் இருந்து கூட செல்வந்தர்கள் கூட மரணத்தை நோக்கி ஓடுகிறதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, மனிதரால் தீர்க்க முடியாத சில பிரச்சனைகள், மனிதரால் இறக்கி வைக்க முடியாத சில பாரங்கள், இதற்கு தீர்வே கிடையாது என்று சொல்லித்தான் தேவன் கொடுத்திருக்கிற மிகையாகாத ஜீவனை இன்றைக்கு அநேகர் மாய்த்துக் கொள்ளுகிறார்கள். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், 7 மாதங்களை கடந்து 8வது மாதத்திற்குள்ளே உன்னை கொண்டு வந்திருக்கிற தேவன் சொல்லுகிறார், நீ அனுபவிக்கிற பாரங்களை இந்த 8வது மாதத்திலே உன்னை விட்டு அகற்றுவதற்கு உன் தேவனாகிய கர்த்தர் உன் கரங்களை பிடித்து இந்த மாதத்திலே கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். அந்த காரியங்களை தேவன் செய்ய போகிறார். என்னுடைய கேள்வி அல்லது என்னுடைய விடை என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, யோனா தீர்க்கதரிசி நாட்களிலே யோனா தீர்க்கதரிசி உரைத்த உடனே ஜனங்கள் எல்லாம் மண்டியிட்டு, ஜனங்கள் எல்லாம் அழுகையோடும் கூக்கர்களோடும் தேவனுடைய சமூகத்தை காத்திருந்து, இந்த பொல்லாங்கி எங்களுக்கு வேண்டாம், ஆண்டவர் விரும்பக்கூடிய தேவ பிரசன்னம், ஆண்டவர் விரும்பக்கூடிய பக்தி எங்களுக்கு போதும் என்று தங்களை ஒப்பு கொடுத்த உடனே கர்த்தருடைய கோபம் அவர்களை விட்டு மாறி போனது. நாகும் தீர்க்கதரிசியுடைய நாட்களிலே ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளுக்கு மாறாக, ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை கேட்டும் கேளாதவர்களாக, இந்த வார்த்தைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படிய வேண்டுமா என்கிற அகந்தையான இருதயத்தோடு கூட அவர்கள் ஆண்டவருக்கு முன்பதாக நின்றதினாலே அவ்வளவு பெரிய பாரம் அவர்களுக்கு மேலே ஏற்றப்பட்டது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம், அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப நுகம் என்பது பாரத்தை குறிக்கிறது. இந்த பாரம் அநேகரை இன்றைக்கு நசுக்கி கொண்டிருக்கிறது. இந்த பாரம் வார்த்தைகளாய் பேசிக் கொண்டிருக்கிற, இதை உன்னால் சகிக்க முடியாது, இதை கொண்டு உன்னால் வாழ முடியாது. ஒரு மருத்துவமனையில் ஜீவனுக்கு போராடி கொண்டிருக்கிற ஒரு பெண் ஐசி வார்டுல வைத்திருக்கிறாள். ஒரு முறை அவருடைய தாயோடு கூட இந்த மருத்துவர் பேசுவதை கேட்டிருக்காரு. ஏமா, உன்னால பெரிய தொல்லையா இருக்குதாமா, அவன் உயிருக்கு போராடிட்டு இருக்க, அவ எப்போ நல்லாவன் கேட்டுட்டு இருக்கிறிய, நாங்க சும்மா ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கிறோம், அவன் எப்பவும் செத்து போயிட்டாமா, சும்மா உயிர் மாத்திரம் தான் இருக்குன்ற வார்த்தையை வந்துட்டு, அவங்க அம்மாவை திட்டுற வார்த்தையை வந்துட்டு அந்த பெண்ணு கேட்டு வாய்களிலும் மூக்கிலும் காதிலும் எல்லாவற்றையும் டியூப் சொல்லியிருக்காங்க. அந்த பெண்ணு அப்படியே கண்ணீர் வடிச்சாங்க. கண்ணீர் வடிக்கிறத
அவங்க அம்மா அந்த இதுல இருந்து பார்த்துட்டு ஓடி வந்து கண்ணை தொடச்சிட்டு ஏன் அழுவுற அப்படி கேட்குறாங்க. உடனே அந்த பெண்ணு சொல்றா, ஒரு பக்கம் நான் நல்லாகணும்னு சொல்லி போராடுறீங்க, இந்த நிலையிலும் கூட எல்லாரும் உன்னை திட்டக்கூடிய அளவுக்கு, எல்லாரும் உன்னை பொல்லாங்க பேசக்கூடிய அளவுக்கு உன்னை நான் உருவாக்கிட்டேனம்மா அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்ட்டு அந்த நிலையை கண்டு நான் என்னால் தாங்க முடியல என்று சொல்லி அல்லடி சொல்லுங்க பார்க்கலாம், அல்லடி சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பெண் அப்படியே இருந்த போது அந்த வெண்டிலேட்டர்ல இருந்துட்டு எல்லாரும் போன பிறகு நைட்ல தூங்குறப்போ அந்த வெண்டிலேட்டர் சுவாசத்தை அவளை அறியாமலே அவளை கழட்டி விட்டுட்டா. ஸ்தோத்திரம். கரெக்டாக ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்து பார்க்கிற போது வெண்டிலேட்டர் கழட்டப்பட்டிருக்கிறது, அந்த சுவாசம் கழட்டப்பட்டிருந்தது. மருத்துவர்கள் வந்து பார்க்கிற போது அந்த பெண் மறைத்து போனாள். அந்த தாய் சத்தமிட்டு கதறினாள். யோசிச்சு பாருங்க, என்னால மற்றவங்களுக்கு பிரச்சனை, என்னால மற்றவருடைய வாழ்க்கை பாதிக்கப்படுகிறது, என் பிரச்சனையை யாராலையும் தீர்க்க முடியாத ஒரு எண்ணம் வரும்போது தாங்க அந்த உயிரை எனக்கு வேணவே வேணான்னு சொல்லிட்டு மனுஷன் நினைக்கிறான். எனக்கு பிரியமான இரண்டு கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட எண்ணங்கள் உங்களுக்குள் இருக்குமா? இந்த கடன் பிரச்சனையை யாராலையும் தீர்க்க முடியாது, இந்த வியாதியை யாராலையும் தீர்க்க முடியாது, என் குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை யாராலையும் மாற்ற முடியாது, இது இப்படித்தான், இதுக்கு ஒரு தீர்வே கிடையாது, எனக்கு சமாதானமே வராது, என் குடும்பத்தில் மகிழ்ச்சியே வராது, 4 குடும்பத்தை போல என் குடும்பம் சந்தோஷமா இருக்காது, என் குடும்பத்துடைய சூழல் இப்படித்தான், எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்காது, எனக்கு நல்ல ஒரு பிசினஸ் கிடைக்காது, என்னுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றம் வராது, எதுக்காக நான் இந்த வாழ்க்கை வாழணும் சொல்லி உன் இருதயத்துல ஒரு எண்ணம் வைத்திருப்பான். என்ன கத்த சொல்றாரு, இன்றைக்கு அதை மாய்த்துக்கொள், இன்றைக்கு அதை விட்டுவிடு. அந்த பாரங்களையும் சுமக்கிறதற்கு, அந்த பாரங்களையும் உன்னை விட்டு அகற்றுவதற்கு இயேசு இருக்கிறார். எடுத்து வாசித்து பாருங்கள், பார்க்கலாம். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். மார்க் எழுதின சுவிசேஷத்துல 16வது அதிகாரத்துல, மார்க் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரத்துல 3வது வசனத்தை வாசிக்கிற போது நல்ல கவனிங்க. அப்படி 3வது வசனம் அழகாய் சொல்றதை நான் வாசிக்கிறேன். கல்லறையின் வாசலில் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். நல்ல கவனிக்கணும். அப்படி 4வது வசனத்தை வாசிக்கிற போது அந்த கல் மிகவும் பெரியதாய் இருந்தது. யோசித்து பாருங்கள். இன்றைக்கு நம்முடைய தலைக்கு மேலே நாம் நிமிர்ந்து நடக்க முடியாதபடி, சமாதானத்தோடு கூட வாழக்கூடாதபடி, நாம் எதிர்பார்க்கிற காரியங்களை மகிழ்ச்சியாக செய்யக்கூடாதபடி இந்த பாரம் என்கிற ஒரு கல் நமக்குள்ளே ஏற்றப்பட்டிருக்கிறது. உண்மைதான். ஆனால் இவ்வளவு பெரிய பாரத்தை மனிதனால் எடுத்து மீட்க முடியாத ஒரு பாரத்தை யாரால எடுத்து மீட்க முடியும் என்கிற ஒரு கேள்வி நமக்குள்ளே வருகிறது. இதே கேள்விதான் இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட அந்த கல்லறையை பார்க்க வருகிற அருமையான அந்த பெண்மணிகளுக்கு உருவானது. ஸ்தோத்திரம். அந்த பெண்மணி சொல்றாங்க பாருங்க, கல்லறையின் வாசலில் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான். ஒண்ணு. அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா, அந்த கல் மிகவும் பெரியதாக இருந்ததா. கல்லறைகள் எல்லாம் நீங்க மூட மாட்டாங்க. ஸ்தோத்திரம். அப்படி மூடினாலும் சின்ன ஏதாவது வச்சு இதான் மூடுவாங்க. ஸ்தோத்திரம். ஆனா இயேசுவை மூடின கல் எப்படிப்பட்டதுனாக்கா, கடுகளவு கூட கேப் இருக்காதான். அவ்வளவு பெரிய கல். ஏன் அந்த கல் அவ்வளவு பெரிய கல் வச்சாங்கனாக்கா, இயேசு சொன்னாரு, நான் மரித்தாலும் 3ஆம் நாளிலே நான் என்ன பண்ணுவேன், உயிர் தெழும்புவேன். அவர் உயிர் தெழும்பி விடக் கூடாது என்பதற்காகத்தான் பெரிய கல்லை கொண்டு வந்து வச்சு, அந்த கல்லுக்கு ஒரு சீல் வச்சு காவலாளிகள் அந்த இடத்துல வச்சாங்க. எக்காரணத்தை கொண்டும் யாரும் அவரை தூக்கிட்டு போயிட்டு உயிர் தெழுந்து சொல்லக்கூடாதுன்னு சொல்லி. ஆனா யோசிச்சு பாருங்க, பார்க்கலாம். அந்த கல்லை இவ பார்க்கிறான். அந்த அடக்கம் பண்ணக்கூடிய நேரத்துல அவ்வளவு பெரிய கல் வைக்கப்பட்டிருக்கிறத பார்க்கிறான். இப்போ இயேசுவை சுகந்த வர்க்கத்தை இடுவதற்காக போகிற இந்த பெண்மணிகள் சொல்றாங்க, அவ்வளவு பெரிய கல் அவருடைய வாசல்ல வச்சதை பார்த்தோமே, நம்மால எப்படி அந்த கல்லை புரட்ட முடியும், நம்மால எப்படி அந்த கல்லை தள்ள முடியும். இன்றைக்கு அநேகருடைய கேள்விகள் இப்படித்தான். என் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் எப்படி மாறும், எப்படி மாறும், எப்படி தீரும், எப்படி இந்த காரியத்தில் எனக்கு மாறுதல் ஏற்படும், எப்படி இந்த வாழ்க்கை சமாதானமா மாறும், இந்த 8வது மாசம் 7வது மாசம் நடக்காத காரியம் 8வது மாசம் எப்படி நடக்கும்.
எனக்கு எப்படி கிடைக்கும்? இப்படி எத்தனையோ கேள்விகள் நமக்குள்ளே இருக்கிறது. ஒருவேளை பிரச்சனைகள் நம்மை விட்டாலும் நாம தான் பிரச்சனைகளை விட மாட்டேன்றோம். முடியும் என்கிற காரியம் கூட நம்முடைய அவிசுவாசமான எண்ணங்களினாலே அது மீண்டும் நம்மை பின்தொடர்ந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். அதனால்தான் இயேசு அநேக இடத்துல சொன்னாரு, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண முடியும். உன் விசுவாசமே உன்னை ரட்சித்தது. அப்ப தேவனுடைய பிள்ளைகளிடத்துல இருக்க வேண்டியது என்ன? கர்த்தரால் இந்த காரியத்தை செய்ய முடியும் என்று சொல்லி நாம் நம்புகிற போது, நாம் நினைக்கிற போது அந்த காரியத்திலே மாறுதலை தேவனால் கொடுக்க முடியும். நல்ல கவனிங்க, இந்த ஸ்திரீகள் சொல்றாங்க, அல்லேலூயா, இந்த கல்லை யார் நமக்காக புரட்டுவார்? அது மிகவும் பெரியதாக இருந்தது. இன்றைக்கு நமக்கு, நான் ஆரம்பத்தில் சொன்னேன், நமக்கு மேலே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பெருசா பார்த்தனாக்கா அதை நம்மால ஒண்ணுமே பண்ண முடியாது. எப்பவுமே பெருசா பார்க்க வேண்டிய ஒரே ஒரு நபர் இயேசு மட்டும்தான். அப்புறம் நம்ம பெருசா பார்த்தனாக்கா மற்ற எல்லாமே நமக்கு சின்னதா மாறிடும். நாம உயர போயிட்டோம்னாக்கா நம்ம பெருசா நினைக்கிற பில்டிங் எல்லாம் சின்ன சின்னதா தெரியும். நம்ம கீழே வந்துட்டோம்னாக்கா நம்மளை விட பில்டிங் எல்லாம் பெருசு பெருசா தெரியும். அது போலதான் நம்ம கடவுளை நம்ம பெருசா பார்த்தோம்னாக்கா மற்றது எல்லாமே நமக்கு சின்னதா தெரியும். அப்படி பார்க்க பழகி கொள்ள வேண்டும். முடியாது என்கிற ஒரு வார்த்தை ஒரு காலமும் சொல்லக்கூடாது. கர்த்தர் நிச்சயமாக செய்வார். கர்த்தர் நமக்கு நிச்சயமாக நன்மை நடப்பிக்க அவரால் முடியும். சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப சொல்றாங்க, பாரமான இந்த கல்லை யார் நமக்காக புரட்டுவார்? இந்த பாரமான காரியத்தை யார் நம்மிடத்திலிருந்து அகற்றுவார் என்று சொல்லுகிற போது, நல்ல கவனிக்கணும், சொல்லுகிற போது அந்த கல் புரட்டப்பட்டிருந்ததை பார்க்கிறோம். யோசிச்சு பாருங்க, யாராலே இதை புரட்ட முடியும்? எடுத்து வாசித்து பாருங்கள். அடுத்து இன்னொரு வசனம், மத்திய எழுதின சுவிசேஷம், மத்திய எழுதின சுவிசேஷத்துல ஸ்தோத்திரம் 11வது அதிகாரத்துல 28வது வசனம் அழகா சொல்லுது பாருங்க. மத்திய 11ல 28 வாசிக்கிற போது, நான் வாசிக்கிறேன், ஸ்தோத்திரம் 11:28 வாசி. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே. யாரும் விரும்பி பாரத்தை சுமக்கிறது கிடையாது. எல்லாம் வேண்டாம் விருப்பத்தான் வாழ்ந்துட்டு இருக்கிறார். ஸ்தோத்திரம். வசனம் எவ்வளவு அழகா சொல்லுது பாருங்க. பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப நல்ல கவனிங்க, நான் சுமக்கிற பாரத்தை தீர்ப்பதற்கு முழு அதிகாரம் உடையவர் யாருன்னு பாத்தீங்கன்னா இயேசு மட்டும்தான். வாய் திறந்து சொல்லுங்க, என் பாரத்தை சுமக்கிறதற்கு அதிகாரம் உடையவர். லைவ் காட்சியில பார்க்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் வீட்டில் இருக்கிற அத்தனை பேர் சொல்லுங்க, நான் சுமக்கிற பாரத்தை இறக்கி வைக்கிறதற்கு, நான் சுமக்கிற பாரத்தை அகற்றுவதற்கு, நான் சுமக்கிற பாரத்தில் இருந்து எனக்கு ஒரு தீர்வை கொடுக்கிறதற்கு அதிகாரம் உடையவர் என் ஆண்டவராக இயேசு மட்டும்தான். ஆண்டவர் சொல்றாரு, பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அது எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி, இந்த 8வது மாதத்திலே தேவனுடைய சமூகத்திலே வந்து, ஆண்டவரே எல்லாமே நீங்க தான் அப்படின்னு சொல்லி பாருங்க. உன் பாரத்தை உன்னை விட்டு கர்த்தர் அகற்றுகிறவராக இருக்கிறார். உன் பாரத்தை கர்த்தர் உன்னை விட்டு விளக்கக்கூடியவராக இருக்கிறார். ஒரு இயேசு சுமந்த சிலுவையை அவர் தள்ளாடுகிற போது இன்னொருடைய தோள்களிலே அது ஏற்றப்பட்ட உடனே அவன் தள்ளாட ஆரம்பிக்கிறான். அவன் தள்ளாடுகிறத தள்ளாடிட்டு இருந்த இயேசு பார்க்கிறாரு. உடனே ஓடி போய் அவன்கிட்ட இருந்து சிலுவையை வாங்குறாரு. வேற யாருக்குள்ள அந்த எண்ணம் வரல. அந்த சிமியோனுடைய உறவர்கள் எத்தனை பேர் இருப்பாங்க, யாருக்குள்ள அந்த எண்ணம் வரல. ஆனா இயேசு உடனே போய் வாங்குறாரு. காரணம் தெரியுமா? நீ இந்த பாரத்தை சுமக்க கூடாது என்பதற்காகத்தான், நான் சுமப்பதற்காக என் தகப்பனுடைய வலது பாரிசத்திலே செல்ல பிள்ளையாய் இருப்பதை விட்டு விட்டு இந்த பூமிக்கு இந்த சிலுவையை சுமக்க வந்த என்று சொன்னாரு. என்கிட்ட கூட்டிட்டு அதை வாங்கிட்டாரு. அப்ப நல்ல கவனிங்க பார்க்கலாம். நீ பாரப்படக்கூடாது, பாரத்தை நீ சுமக்க கூடாது, பிரச்சனைகளை நீ சுமக்க கூடாது, பிரச்சனைகள் உபத்திரவங்களை நீ சுமக்க கூடாது என்பதுதான் தேவனுடைய நோக்கம். நினிவே பட்டணத்தை அழிக்க வேண்டும் என்பது தேவனுடைய நோக்கம் அல்ல. அப்படி அழிக்க வேண்டும் என்பது தேவனுடைய நோக்கமா இருந்தனாக்கா, தர்ஷீசுக்கு யோனா ஓடி போன போது அப்படியே அவனை விட்டு நினிவே பட்டணத்தை எரிச்சு போட்டிருக்கலாம் ஆண்டவரால. தர்ஷீசுக்கு ஓடி போன
யோனாவை தட்டி பறிச்சு திரும்பவும் நினிவே பட்டணத்திற்கு போக சொல்லி அந்த ஜனங்களுக்காக பேசி அந்த ஜனங்களுக்குள்ளே மாறுதலை கொண்டு வந்து ஜனங்களுக்குள்ளே ரட்சிப்பை கற்றுக் கொடுத்தார். அதுதான் தேவனுடைய அன்பு. என்னைக்கு கட்ட சொல்றாரு? 8வது மாதத்திலே தவழ்ந்து 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 நடக்க முடியாமல் பலவிதமான போராட்டங்களுக்கு மத்தியிலே, கலக்கங்களுக்கு மத்தியிலே, கண்ணீருக்கு மத்தியிலே துவண்டு போய் வந்திருக்கிற உங்களை தண்டிப்பதற்காக அல்ல, உங்களை மீட்பதற்காகவே கர்த்தர் விரும்புகிறார். நினிவே பட்டணத்தார் பயன்படுத்திக் கொள்ளாத தேவனுடைய வார்த்தைகளை தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த 8வது மாதத்தில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். தேவனுடைய ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய கிருபைகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த பட்டணத்திற்கு வந்த அழிவு, அந்த ஜனத்திற்கு வந்த அழிவு என் தேசத்திற்கு வரக்கூடாது, என் ஜனங்களுக்குள்ளே வரக்கூடாது. என் ஆண்டவர் விரும்பக்கூடிய ரட்சிப்பை என் ஜனங்கள், என் தேசம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அழிவிலே ஒருவனாய் நானும் ஆண்டு போய்விடக் கூடாது. அழிந்து போகிற ஜனங்களிலே நானும் ஒருவனாய் மாறி போய்விடக் கூடாது. அழிந்து போகிற தேசத்திலே என் இந்திய தேசமும் ஒரு பட்டணமாய் மாறிவிடக் கூடாது. என் தேசத்திற்கு ரட்சிப்பு வேண்டும். வேணும்னாக்க நம்ம என்ன பண்ணணுமா? அவருடைய சமூகத்தில் காத்திருந்து அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு பிரியமில்லாத காரியத்தை எல்லாம் அகற்ற வேண்டுமா? நல்ல கவனிங்க பார்க்கலாம். அந்த நினிவே பட்டணத்துல ஆண்டவருக்கு பிடிக்காத முதல் காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, அந்த ஜனங்களுடைய நினைவுகள் எல்லாம் தேவனுக்கு விரோதமா இருந்ததா. மெயின் பிரச்சனையும் அதுதான். அந்த ஜனங்களுடைய நினைவுகள் எப்படி இருந்தா, அந்த தேவனுக்கு எதிராக இருந்ததா. அவருடைய நினைக்கிற நினைவுகள், அவருடைய எண்ணங்கள் எல்லாமே கர்த்தருக்கு அருவருப்பாக இருந்ததா. 8வது மாதத்துல உடைய நினைவுகள் அப்படி இருக்கக்கூடாது, உடைய எண்ணங்கள் அப்படி இருக்கக்கூடாது, உடைய தோற்றங்கள் அப்படி இருக்கக்கூடாது, உடைய பார்வைகள் அப்படி இருக்கக்கூடாது, உடைய சூழல்கள் அப்படி இருக்கக்கூடாது. என் தேவன் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மனுஷியா வாழ்வதற்கு நாம ஒப்பு கொடுத்தால் உன்னை ரட்சிப்பதற்கு வலிமை உள்ள தேவன் சொல்லுகிறார், என்னிடத்திலே வா, நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன், அந்த பாரத்தை நான் சுமப்பேன், உன்னிடத்திலிருந்து அதை அகற்றுவேன் என்று சொல்றாரு. கழுத்திற்கும் தோள்களுக்கும் இடைப்பட்ட சூழலிலே உனக்கு மேலே ஏற்றப்பட்டிருக்கிற நுகம் என்கிற அந்த பாரம், இதை சுமக்க முடியாதபடி நீ போராடி கொண்டிருக்கிறதை பார்க்கிற தேவன் இன்றைக்கு கர்த்தர் உனக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறார். என்னிடத்தில் வா, என்னிடத்தில் செல், என்னோடு கூட இரு. அதிலிருந்து ஒரு மாறுதலை, அந்த பாரத்தில் இருந்து ஒரு விடுதலையை உன் தேவனாகிய கர்த்தர் நான் கொடுப்பேன். எல்லாமே கண்ண முடுங்க பார்க்கலாம், எல்லாமே கண்ணு பார்க்கலாம். தகப்படை நோக்கி எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, எங்களை முற்றிலுமாக உடைய கருத்தில் நான் தருவேன். எல்லா வாய்களை திறந்து சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர், ஜனங்களுடைய நினைவுகள், அந்த ஜனங்களுடைய தோற்றங்கள் ஆண்டவரே அகோரமாய் உமக்கு அருவருப்பாய் இருந்ததினாலே அந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய ஒரு அழிவு வந்தது. ஊர் பேரே தெரியாத ஒரு தீர்க்கதரிசி இவ்வளவு பிரபலமானதுக்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னா, அந்த தீர்க்கதரிசி சொன்ன ஒரு வார்த்தை கூட நிறைவேறாமல் போகலையா. அப்படியே அந்த தேசம் அழிந்து போனதா. ஆண்டவர் சொல்றாரு, அதே வார்த்தையை மீண்டும் உனக்கு கற்றுக் கொண்டு வந்திருக்கிறார். யோனாவை கொண்டு கர்த்தர் பேசின போது பேசினதை போல, நாகும் தீர்க்கதரிசியை கொண்டு பேசினதை போல இந்த ஊழியக்காரனை கொண்டு கர்த்தர் உன்னோடு கூட கர்த்தர் பேசி இருக்கிறார். நீ பிரவேசித்திருக்கிறது 8வது மாதம் உன்னை உருக்குலைக்கிற ஒரு மாதமாய் இருக்கக்கூடாது. நீ உள்ளதையும் இழக்கக்கூடிய ஒரு மாதமாய் இருக்கக்கூடாது. தரித்திரத்தை இன்னும் அதிகமாக்கக்கூடிய ஒரு மாதமாய் இருக்கக்கூடாது. உன் கண்ணீரை இன்னும் பெருக்கெடுத்து ஓடுகிற மாதமாய் இருக்கக்கூடாது. கர்த்தர் சொல்லுகிறார், ஆண்டவர் பேசுகிற வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து உன் நினைவின் தோற்றங்கள் மாறுகிற போது அந்த ஜனங்களிடத்தில் இருந்த அருவருப்புகள் ஒருவேளை நம்மிடத்தில் இருக்குமானால் உன்னை காண்கிற தேவன் சொல்லுகிறார், அந்த அருவருப்புகளை இந்த நாளிலே மாற்றிக்கொள்வாயானால் இனி நான் இப்படி இருக்கக்கூடாது, இனி நான் ஜெபிக்காமல் இருக்கக்கூடாது, இனி வேதத்தை வாசிக்காமல் இருக்கக்கூடாது, இனி கடவுளுக்கு பிரியமில்லாத காரியத்தை நான் செய்யக்கூடாது, இனி ஆண்டவரோடு கூட ஐக்கியத்தை நான் வைத்துக் கொள்ளுவேன், இனி ஆண்டவருடைய வேதத்தின் மேல் பிரியமாய் இருப்பேன், இனி ஆண்டவரை தொழுது கொள்ளுவேன். ஓ, எனக்கு கிடைத்திருக்கிற அன்பை மற்றவர்கள் பரிமாறிக் கொள்ளுகிறதற்கு என்னை விட்டுக் கொடுப்பேன் என்று சொல்லி உன் கண்களுக்கு முன்பதாக, உன் செவிகளுக்கு முன்பதாக, உன் எண்ணங்களுக்கு முன்பதாக தோன்றப்படுகிற அத்தனை காரியங்களையும் இனி செய்கிறதற்கு, ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செய்கிறதற்கு உன்னை நீ விட்டுக் கொடுப்பாயானால், ஆண்டு சொல்றாரு, ஒரு பெரிய ஒரு பேரழிவு
நம்முடைய நினைவுகளின் தோற்றங்களின் நிமித்தமாக நமக்கு காத்திருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, இல்லை அந்த அழிவை நான் கொடுக்க கூடாது என்று சொல்லி நினைப்பாயானால். யோனா தீர்க்கதரிசியுடைய வார்த்தைகளை கேட்ட போது கூக்குரலோடும் புலம்பலோடும் உபவாசித்த ஜனங்கள் இன்றைக்கு 8வது மாதத்தில் எனக்கு தேவை என்று சொல்லி கட்ட சொல்லுகிறார். வாயை திறந்து பேசுங்க ஐயா, ஐயா வாயை திறந்து பேசுங்க. என் சமூகத்துல பக்தி உள்ள ஜனங்க வேணும், என் சமூகத்துல நம்பிக்கையுள்ள ஜனங்க வேணும், என் சமூகத்துல என்னை அண்டி கொள்ளுகிற ஜனங்க வேணும், என் சமூகத்துல எனக்கு பயப்படுகிற, என்னுடைய சமூகத்துல காத்திருக்கிற, மற்றவர்களுக்காக பிழைப்படுகிற ஜனங்கள் வேண்டும். அப்பா சொல்றாரு, அப்பா சொல்றாரு, அன்று சொல்றாரு, நாகும் தீர்க்கதரிசியினுடைய நாட்களில் நடந்தவர்களைப் போல அல்ல, அந்த முரட்டாட்டம் பிடித்த ஜனங்களைப் போல அல்ல. ஆண்டவர் விரும்பக்கூடிய கூட்டத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவரை அழைக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, சுமக்க முடியாத பாரத்தை சுமந்துட்டு இருக்கிற என் மகளே, என் மகளே, என்னிடத்துல வா, என்கிட்ட வாப்பா, அவனுங்களை பார்த்தலை தருவேன். அருமையான மக்கள் பாடுவார்கள். இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், ஆவலை உன்னை தன் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார், ஆவலை உன்னை தன் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். ஆமாங்க, அவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, என்னிடத்திலே வா, நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன். என்னிடத்திலே வா, உன்னுடைய பாரங்களை நான் அகற்றுவேன், உன் சுமைகளை நான் அகற்றுவேன், உன் கண்ணீரை நான் அகற்றுவேன், உன் தரித்திரங்களை நான் அகற்றுவேன், உனக்கு விரோதமாய் போராடி கொண்டிருக்கிற பொல்லாத ஆவிகளை நான் அகற்றுவேன். அப்ப சொல்றேன், நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக நான் நன்றியோடு கூட துதிக்கிறோம். 7 மாதத்தை கடந்து 8வது மாதத்திற்குள்ளே அடி எடுத்து வைத்திருக்கிற நாங்கள் ஒருவேளை சுமக்க முடியாத பொதிகளோடு கூட, சுமக்க முடியாத பாரத்தோடு கூட, தள்ளாடுகிற முழங்கால்களோடு கூட, ஆண்டவர் இதிலிருந்து ஒரு விடுதலை கொடுப்பீர் என்ற நம்பிக்கையோடு கூட இந்த 8வது மாதத்துக்குள்ள வந்திருக்கிற ராஜா, இந்த பாரம் என்கிற நுகத்தை எங்களை விட்டு அகற்றுவேன் என்று சொன்ன தெய்வன் நீங்கப்பா. ஆண்டவரே, ஒருவராலும் தீர்க்க முடியாத இந்த பிரச்சனைக்கு முடிவை கொடுப்பேன் என்று சொன்ன தெய்வன் வார்த்தைகளை நம்பி வந்திருக்கிறாரே, நீ பேசுகிற வார்த்தைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படிய போகிறோம். அந்த காரியம் நீ விரும்பக்கூடிய காரியத்தை நாங்கள் செய்ய போகிறோம். உனக்கு பிரியமில்லாத எந்த எண்ணங்களும் எங்களுக்குள்ளே வராதபடி கர்த்தர் காத்துக் கொள்ளுங்க. உங்க பிரசன்னத்தினாலே கர்த்தர் மூடுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென். God bless you. God bless you. God bless you.